டிசிஎஸ் கம்பெனிஸ்ல பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா டிசிஎஸ் எல்லா ஐடி கம்பெனிஸ்ல என்னன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து காமனாக நடந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு ஒன்று நடக்கு அப்படின்னா அந்த நியூஸ் வெளியே வராத அளவுக்கு தான் கம்பெனியை எப்படி பாதுகாக்க முடியுமோ அதை மட்டும் தான் இங்க இருக்க ஐடி கார்பரேட் கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் அதை வந்துட்டு கொஸ்டின் பண்றதுக்கு ரெடியா இல்லை எந்த ஒரு இடத்துலையும். கார்பரேட்ல டே பை டே சூசைட்ஸா இருக்கட்டும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், பெண்களுக்கு அன்சேஃப்டி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. பெண்களுக்கான சேஃப்டி என்னவா இருக்குன்னு கூட கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. கார்பரேட் ஏதோ பண்றாங்க, அந்த கார்பரேட்டுக்கு நானும் சரி சொல்றேன், சரி அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் தான் அங்க போய்கிட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க, யாரும் முன் வர மாட்டாங்கல்ல. தனக்கு நான் வெளியே வரேன் அப்படின்னா, நான் அவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க என்னைய, அந்த ஒரு கேள்விக்குறி அங்க வரும்போது யார் முன் வருவா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு நான் வெளியே சொல்ல வரேங்கிறது, அது எல்லாத்தையுமே யோசிக்கணும். அவங்க வந்து நியூஸ் கொடுக்கும்போது நாங்க வந்து இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ஹைக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஆனா அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஹைக் எதுவுமே அவங்க போடல. வெறும் பேப்பர்ல மட்டும் நாங்க கொடுக்க போறோம், ஹைக் கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப வர ஹைக்குங்கிறது யாருக்கும் கொடுக்கல. அப்படி கொடுத்தாலும் ஒரு ஃப்ரெஷருக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல இருக்க எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வேலை தானே பாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் தான் முறையிட்டு கேள்வி கேட்கணும்.